பார்த்து பார்த்து ஆடு, கீழே பார்த்து ஆடாத. இங்க வரவே இல்லை. பேசக்கூடாது, யூடியூப்ல வரும், டிவில வரும் நாளைக்கு. மேல பாரு, முன்னாடி பாருடா. அப்படி பாரு. வெண்ணெய் வெள்ளை பண்ண கீழே ஒரு கை விடா, கீழே ஒரு கை விடா. சந்திரி இங்க பாரா, கை விடு. அவ்வளவுதான். உட்காந்து
அண்ணங்காரன் ஓயண்ணா ஓ பாப்பா அப்படியே ஓ விட்டு தங்கச்சி என்ன ஆசையா வளர்த்த அன்பா வளர்த்த பாசமா வளர்த்த ஏன்னா எனக்கு தினந்தோறும் பொண்ணு பார்க்க வருவாங்க பொண்ணு பார்க்க வந்தவனே நான் காப்பி எடுத்து போய் கொடுப்பேன் இருக்கும் ஏய் காபிடா காபி கொடுப்பேன் கொடுத்த உடனே எல்லாம் விரிச்சு காட்ட சொல்லுவாங்க ஏய் ஜாதகத்தடா ஜாதகத்தை விரிச்சு பாட சொல்லுவாங்க பாப்பாங்க ஜோசியர் பெரட்டி பெரட்டி பாப்பாரு ஏய் ஜாதகத்தடா பெரட்டி பார்த்த உடனே முட்டாள விரிச்சு பாப்பாங்களா பிரிச்சு பாப்பாங்களா அவதான் சொல்றான்னா ஏடா நீ உள்ள போ ஜாதகத்தை பிரிச்சு பிரிச்சு பார்த்தாங்க பார்த்த வண்டி பொண்ணுக்கு செவ்வாய் தோசை சொன்ன வண்டி வர மாப்பிள்ளை எல்லாம் மூக்கப்படி பின்னுவாங்க பொண்ணை மேல தக்கி ஏய் கூஜாடா ஜோசியர் பேட்டி பாப்பாரு பேட்டி பார்த்த உடனே பொண்ணுக்கு செவ்வாய் தோசை கீது அப்படின்னு சொன்ன உடனே வர மாப்பிள்ள எல்லாம் வருவாங்க பொண்ணு மேல இந்த கீ வரைக்கும் வந்து பாப்பாங்க அதான் உத்து பாப்பாங்க உத்து பார்த்து எப்படி பாப்பாங்க கால் லட்சணம் எப்படி இருக்குது முக லட்சணம் எப்படி இருக்குது பொண்ணு நல்லா இருக்குதா அழிவா இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க செவ்வாய் தோசைன்னு சொன்ன உடனே வந்த மாப்பிள்ள எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பொண்ணு பிடிக்கல இந்த பொண்ணை கட்டினா எனக்கு நல்லா இருக்காது என் குடும்பத்துக்கு ஒத்துக்காது ஒத்துக்காது அதனால சொல்லிட்டு வர மாப்பிள்ள எல்லாம் போயிட்டாங்க ஆனா இந்த வேலை அந்த ஆடாடும் பத்தியா எங்க மாமாக்குறா இருப்பாரு அது பன்னீர்செல்வம் மாமா உட்காந்துக்கிறாரு பாரு அதனால உட்கார்ந்த உடனே அவர் என்ன பாக்க நான் அவரை பாக்க அவர் என்ன நோக்க நான் அவரை போட்டு என்ன நோக்க எங்க ரெண்டு பேருக்கு காது வெளி வந்து போச்சு ஏய் காதல்ரா அந்த இலவு வந்து போச்சு ஏய் LOVE அந்த லவ் வந்து போச்சு அண்ணா சொன்னாரு ஏமா இந்த வேளாந்தல நான் பெருமையா நான் அடக்கடை வச்சுக்கினேன் ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல புள்ளைய வாழ்ந்து வரேன் வச்சுக்கிறேன்னு சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க புள்ள என் மூஞ்சில காரி பூனுக்கு போங்க அதனால சொல்லிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நானும் ஒத்த கால உனதான் கட்டினா கட்டுவேன் ஒத்த கால இன்னொரு கால எங்க போச்சு ஏய் ஒரு புடிவாதத்தோட புடிவாதத்தோட சரி ஆசைப்பட்டேன் இதுக்கப்புறம் ஆசைப்பட்டு யாரையும் நம்மள கை உள்ள விட கூடாது எதுவும் இல்ல ஏய் கை விட கூடாதுடா கை விட கூடாதுன்னு சொல்லிட்டு எம்மா நேரா கிளம்பி நீ வேளாந்தலுக்கு வா உனக்கு 2ஆம் தரமா திருமணம் செஞ்சு நாய் வரலாம் நல்லதா அளவு யாரு வரல உன்னை பார்த்த உடனே இந்த ஊர்ல இருந்து நாய் பூரா வருதுமா உன்னை பார்த்த உடனே அதனால சொல்லிட்டு எம்மா என்ன நம்பி வந்துட்டேன் அதனால உன கையை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ நேரா வா இந்த ஊர்ல 2000 ஒரு வீடு எடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாங்கலாம் அப்படி சொன்னோடனே நேரா பொண்ணு வந்து நல்ல பாடியில இருந்து வருது என்ன பாடி உள் பாடியா ஏய் கள்ளப்பாடிடா கள்ளப்பாடில இருந்து ஓலாந்தலுக்கு வருது வா எப்படி வருது வாராய தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ ஏ வாராய தோழி வாராயோ மணப்பந்தல் ஐயே உண்மையாலுமா இது எங்க பையா இது முன்னாடி நீ எங்க தெரியுமா வேலை செஞ்ச திருவண்ணாமலை GH பொணங்கட்ட வேலை தானே செஞ்சுக்கிறேன் நான் என்ன செத்த மாரி எனக்கு போஸ்ட் மார்டம் பண்றேன் பாரு என்ன பாட்டு பண்ண எப்படி பண்ண உனக்கு புடவை கட்ட தெரியாது அவங்கதான் தெரியும் உனக்கு அது வேணா உண்மைதாமா ஏய் வாராயோ தோழி வாராயோ நான் ஏன்னா பாட்டு போட்டவனே அடக்கொடக்கமா என் கால் விரல பார்த்து கட்ட விரல பார்த்து அடக்கொடக்கமா லட்சணமா நீ ஆமா நீங்க பாக்குற ஜனம் பூரா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க என்ன வைக்கிப்பில் போதுவே வாராயோ தோழி பூரா தவுத்து பண்ணாரு அது பேர் சொன்ன உடனே நேரா ஓலாந்தலுக்கு வந்துச்சு பாரு வேளாந்தல் வந்துச்சு பாரு ஏரிக்கரையே வந்துச்சு பாரு அன்னைக்கு பார்த்து பஞ்சர் ஆகி போச்சு என்ன பொண்ணு பஞ்சர் ஆச்சு ஏய் பொண்ணு இல்லடா நாங்க வந்த பத்தியா பஸ் பஞ்சர் ஆகல அந்த டயர் பஞ்சர் ஆகி போச்சு டயர் பஞ்சர் ஆகி போன உடனே சரி என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது மாப்பிள்ள ஊட ஆகல நடந்தே போயிடலாம் காலால சூத்தாலே காலால நடந்து போவாங்க சரி நடந்தே போலாம் சொல்லிட்டு எல்லாரும் வராங்க ஒரு கல்யாணம் பொண்ணு வருதுன்னா யார் வருவாங்க
இந்த நாத சூதம் வருவேன் கால அடிக்கிறவன் இந்த பொட்டிக்காரன் இந்த மத்தலக்காரன் ஓ என் சேனையும் வரும் சேனப்புறம் வரும் ஏய் சேனைங்கடா நேரா வருது வந்தவனே இந்த ஊர்ல இருக்கிறாங்க பத்தியா அரிய பசங்க வயசானவங்க நடக்க முடியாதவங்களா இந்த ரோட்டு ஓரமா கக்கூஸ் உக்காந்துக்கிறாங்க கக்கூஸ்னா பாத்ரூம்டா பாத்ரூம் கூட தெரியல பீ உக்காந்துக்கிறாங்க உக்காந்து போயிட்டு இருக்கிறாங்க அதனா பண்றது இந்த நாசம் பத்தியா அந்த பாத்ரூம் அவன் பாத்துருக்கான் அவன் பாத்துட்டு அவன் என்ன சொல்றான் ஆப்பி 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 பீ 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 பீன்றான் அவன் சொல்லிட்டான் அவன் தான் பீ பீன்றானே இந்த தாளகார பொட்டேட்டோ சும்மா போக கூடாது அவன் என்ன சொல்றான் அசிங்கம் 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 அவன் சொல்றான் சரி அவன் தான் சொல்லிட்டு போயிட்டானே இந்த பொட்டிக்கார சும்மா போக கூடாது அவரா சொல்றாரு ஆமா பீ ஆமா ஆமா பீ ஆமா பீ ஆமா பீ அவன் சரி அவன் தான் சொல்லிட்டானே அவன் அப்படி சொல்லிட்டானே இந்த மசாலா அடிக்கிறான் பத்தியா யாரு சொல்லு அண்டமலக்கு பத்தி அண்டமலம் அது பக்கத்துல வலசை அவன் எங்க படிக்கிறான் திருவண்ணாமலை ஏஇசி சொல்லக்கூட அரை இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிக்கல இன்னும் ஒரு வருஷம் பிஃபார்ம் படிக்கிறான் பிஃபார்ம் படிக்கிறான் அவன் என்ன பண்றான் அதை பாத்துட்டு வண்டியா அவன் என்ன சொல்றான் கடகட்டும் போ கடகட்டும் போ கடகட்டும் போ அது ஓரமா கடகட்டும் நீ மாட்டு போ அப்படின்றான் சரி ஒரு வாட்டி இப்படி அடிச்சானே இன்னொரு வாட்டி என்ன சொல்றான் தொட்டு தொட்டு நக்கு 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 அப்படி அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே நேரா எங்க பன்னீர்செல்வம் மக்கள் பத்தியா வீட்டு முள்ள போய் நின்ன உடனே நேரா தேவடியால பாட்டு போடுறாங்க என்ன பாட்டு போடுறாங்க மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா ஏ குணமிருக்கும் குணமகளே வா வா உன் கோவில் கதவை திறந்து வைத்து வா வா ஏவா 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 வேற ஆள் மராட்சா எல்லாரும் ஓடி கேட்பேன் தங்கச்சாஜன்னு பார்த்தேன் நான் சாண்டா குடிச்ச பையனை கேட்பேன் ஆமா ஆமா வளர்த்துக்காது ஏய் இதான் வலதுகால இது எதுக்கு வச்சேன் இடது கால வச்சா பாட்டு மருமகளே மருமகளே வா வா வலது கால வச்சுன்னா போறேன் ஏன்னா இந்த இடது கால வச்சு பத்தியா இதுல ஒரு காரணம் இருக்குது எப்படி ஒரு குடும்பத்துல வாழ வந்த மருமவ வலது கால வச்சு போனா காலகாலத்துல குடும்பத்தை அடுத்து வச்சு நுணுக்கணும் மாமியாரை கவனிக்கணும் மாமனாரை கவனிக்கணும் குழந்தையாரு பத்தியா குழந்தையாரு அவரு கல்யாணம் ஆகுது வரைக்கும் அவரை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அந்த குடும்பத்துல ஏய் அவர் என்ன சொல்றாரு ஒத்துக்கு வாழணும் ஒத்துக்கின்றா அப்பதான் அந்த குடும்பத்துல வாழ முடியும் நல்ல பேர் எடுக்க முடியும் யாரு போல உங்க மருமக போல அதனால சொல்லிட்டு இதே இடத்துக்கால வச்சு போனா எங்க பன்னீர்செல்வம் மாமக்கரை பத்தியா அவர் நிறைய வட்டி கூட்டு பணங்குது அடக்கடை வச்சுக்கிறாரு அது மட்டும் நம்ம காஞ்சிபுரத்துல வந்து மண்ணடி மிஷின் நிறைய இருக்குது அதனால சொல்லிட்டு அதெல்லாம் வாரின்னு சுருட்டும் போலாம் தான் இந்த வேளாந்தலுக்கு வந்துக்கிறான் இருக்கட்டும் நானி அம்மா வந்துக்கிறாங்க இந்த சொல்லக்காலு ஆமா நீ வந்ததுல பேசினே இருக்கிறியா ஆமா அவங்க உன்னே மறைச்சு பாக்குறாமா என்ன கேக்குறான் பாத்தியா உன் பேர் அவன் மேல பேர்ந்த பண்ணி அவன் என்ன பண்றான் அவன் அக்களுக்கு பத்தி அவன் கைக்கு பத்தி கைய ரெண்டு விட்டு என் மட்டும் பிராயிறான் என்ன ஒப்பாட்டி சொல்றான் எடுத்தாலும் பண்ணுறீங்களாமே எல்லாம் போதும் வருஷம் படைத்தவளே படைத்தவளே கொஞ்சம் பாரம்மா கொஞ்சம் பாரம்மா பாரம்மா ஆயே கொஞ்சம் பாரம்மா படுத்ததிலே என்னை போல பாரியாரம்மா
ஆயிரம் கண்களும் உனக்கு மேனி ஐவரும் கண்ணாலே பாரம்மா ஐயோரு கண்ணாலே பாரம்மா ஐவரும் கண்ணாலே பாரம்மா ஏய் அதுல ஒரு கண்ணாலே பாரம்மா ஆயிரம் ஆயிரம் பாடல் அறிவே ஐவரும் பாடலை கேளம்மா ஆயிரம் ஆயிரம் பாடல் அறிவே ஐவரும் பாடலை கேளம்மா எந்நாட்டு தேசத்தை கொண்டவளே நீ இலைக்கு அதிகாரி நீ அம்மா அதிகாரி நீ அம்மா அதிகாரி நீ அம்மா அதிகாரி நீ அம்மா எண்ணிய வாரங்கள் நிறைவேற நல்ல வரங்களை தாயம்மா எண்ணிய வரங்கள் நிறைவேற நல்ல வரங்களை தாயம்மா பழுதாக எண்ணிய பரமணி தொலை தொலை துதிக்கிறேன் நானம்மா துதிக்கிறேன் நானம்மா சோக என்ன கொதிருந்தேன் கொதிரு முன்னே வாயம்மா சோக என்ன கொதிருந்தேன் கொதிரு முன்னே வாயம்மா கொஞ்சம் காலம்மா வாடியம்மா தோழி வணக்கம் வணக்கம் என் பேரு தோய் இல்ல கோய் இல்ல என் பேரு எம்மா நீட்டா இருக்கு எம்மா அகலமா இருக்கும் அம்மா நீட்டு எம்மா ஆகலாம் ஓ ஆ? என் நீட்டு அதுதான் ஆம்பளைங்க அழுது வச்சுக்கிறாங்க பொண்ணடி பிறந்து வச்சுக்கிறாங்க என் நீட்டு என் பேரு வேற பேரு அம்மா என்ன பேருமா கனகாவா கணக்காலாம் இல்ல என் பேரு என் பேரு வேற பேரு ஏ சித்ரா செத்தரான் கூட்டா எங்கடி ஊர் ஃபுல்லா சுத்தரான்னுவாங்க அது என் பேரு மல்லிகா அடிய மல்லிகா கூட்டா பாயாண்டி அம்மா கொல்லிக்கான்னுவாங்க மல்லிகா இல்ல என் பேரு நான் வேற பேரு பேரிக்காவா பேரிக்கான்னா வாடி வேளாந்தல் ஏரிக்கான்னுவாங்க என் பேரு அது இல்ல என் பேரு வேற பேரு குஸ்பா ஓ அடியே குஸ்புனா எங்கடி போட குஸ்புரன்னுவாங்க அதுல என் பேரு கட்டி எதுக்கு ஓல் பண்ணுகிறேன் ஓல் பண்ணுகிறேன் என் பேரு சாமி பேரு என்ன பேரு எங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க அம்மா அம்மாவுக்கும் மாவுக்கும் அந்த மாவுக்கும் ஏய் எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளா புள்ளைய இல்ல அதனால சொல்லிட்டு நேரா அண்ணாமலையாரு போய் எங்க அண்ணாமலையாரா அண்ணாமலையாரா கோயிலுக்கு அந்த கிரிவலத்தை சுத்தி வந்து வந்து நேரா சன்னதி போய் நின்னு அண்ணாமலையாரு உன் கெடா சுத்தல ஒரு புள்ள பிறந்தா ஒரு பொட்ட சூத்துல ஒரு புள்ள பிறந்தா ஏய் ஒரு கெடா சுத்தல்றா உன் கெடா சுத்தல ஒரு புள்ள பிறந்தா உனக்கு நான் அந்த பொண்ணுக்கு சாமி பேர் வைக்கிறேன்னாங்க அதனால என் பேர் சாமி பேரு என்ன பேர் மாதிரி அந்த பேர் சொல்லுவேன் உகனாரம் பத்தி என் சக்காலத்திங்களா அவன் பேர் ஆயிடுச்சு என் பேர் எழுதிக்குவாங்க கோடு போடுறாங்க சத்தியமா அந்த பேரு வெளிய போவாத ஆமா நம்மளுக்கு மட்டும் கேக்குறமே ஆமா கோடு போட்டுறேமா சரி போடு ஆமா அவர் அப்படியே ரவுண்டா இதுக்கு என்னட்ட போவே எல்லாம் வடிகட்ட முட்டாள் தான் போ இருக்கீங்கம்மா ஏன்னா என் பேரை தெரியுமா என்ன? என் பேர் தான் அகாண்ட காவேரி பையா எத்தனை பேர் தான் அம்மா பேச்சு அம்மா கலையம்மா ஆமா என் பேர் அகாண்ட காவேரி இந்த அதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே தீர்த்துறீங்க வீட்டுக்கார பேரு என் வீட்டுக்கார பேர் கெட்டகோல் பாண்டியா கோயிந்தரா பேர் புடிமண்ண பூத்தார் பேரு ஓ மூத்தார் பேரு மூத்தார் பேர் இருட்டடி வீரா அது பாத்து எனக்குதா ரெண்டு கெடா புழுக்குது கெடா புள்ளடா ஒரு பையன் பேர் புட்டி ஒரு பையன் பேர் புடுக்க ஏன்னு கேக்குறா ஒரு பையன் பிறந்தவன ஒரு வேற பெருசா இருந்துச்சு ஒரு வேற சின்னதா இருந்துச்சு உன்ன போலவே அதுக்கு அவனுக்கு புடுக்குன்னு பேர் வச்சுட்டா புட்டிலே திரும்ப பேர் வச்சா ஒரு பையன் பத்தியா எந்த நேரம் பார்த்தாலும் புட்டி பாலே குடிப்பான் ஏன்னா ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து அசதியா படுத்து அம்மா கஷ்டம் எம்மா கஷ்டமான வேலை என்ன பண்றது படுத்து தூங்கிட்டு பாரு அந்த பையன் பாலுக்கு ஓல் 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 ஓல்
லோலோன்னு கத்துவா. அவனை சொல்லிட்டு ஜாக்கெட் கொண்டு கைட்டு விட்டு நீ பால் குடுறான்னுவா. ஆனா பால் குடிக்காது. அந்த பையன் காலை இழுத்து போட்டு எங்க வீட்டுக்கார பச்சை பண்ணிரு அவர் தான் பால் குடிச்சுக்குவாரு. அதனால சொல்லிட்டு குட்டி பால் கொடுத்து அவனுக்கு குட்டின்னு வச்சுட்டான். குட்டி புடுறா சொல்லிட்டான். சொன்னா போதும் பரண்டி அம்மே. சரி போகட்டும். ஆயம்மா நம்ம அம்மா வந்துக்குது. ஆமா கொஞ்சம் போய் பாரு. ஆமா அம்மா வணக்கம்மா. என்ன நான் முதல்ல விட்டு ஒண்ணு வாங்கி பாருங்கிறான். என்ன சமாதானம் உனக்கு? என்ன பாக்கல அம்மாவை பாத்துங்கிறாங்க. இல்லையே அதான் பாரு. பாருடா பாரு. அகண்ட காவேரி ஆமா சபை முன் வந்தனே தங்க கூட இருக்கோ. பகலில் வரும் சூரியனுக்கோ பகல் சொந்தம். ஆமா அதை சுற்றி வரும் நிலவுக்கோ இரவு சொந்தம். ஆமா தங்க குளத்திற்கோ தாமரை சொந்தம். தாமரை சொல்ல அதனுடைய இருக்கும் வாணிக்கோ வீணை சொந்தம். வீணை சொந்தம். சூரியனுடைய கண்ணனுக்கு யார் சொந்தம்? ராதை சொந்தம். சூரியனுடைய கண்ணனுக்கு ஆமா ராதை சொந்தம். ஆமா லட்சுமி சொந்தம். ஆ. இந்த லட்சுமி ராஜ்மி வந்தேனே நான் யார் என்று விளக்கம் அதுக்கு முன்பதாக பொது மக்களுக்கும் வெளியூர்ல வந்து நாடகம் பார்க்கறாங்க மாதிரி அவங்களுக்கும் ராமச்சந்திர சுவாமி பாதத்திற்கும் வீரபத்திர சுவாமி பாதத்திற்கும் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம் அம்மா. நான் யார் என்று தெரியுமா? இரு அது மாதிரி இருமா சொல்லுவாங்க யாருன்னு இரு பேர் ஐயா. நானும் கைலாயமே கோயிலாக வீட்டு வரக்கூடிய பர்மாமூர்த்தி இருக்கின்ற ஆமா பர்மாமூர்த்தி சொல்லுமா என்ன பர்மாமூர்த்தி ஈஸ்வரர் இருக்கின்றனவா அவருடைய இடபாகத்தில் அமர்ந்து அருளிய நான் தான் உமா பார்வதி நன்றாக தெரிவித்தேன். ஆமா
வைகுந்தமே கோயிலாக இருக்கக்கூடிய ஆமாம். நாராயணமூர்த்தி இருக்கின்றார் அல்லவா? ஆமா. அவருடைய ஆ. தங்கை என்று நம் என் ஈஸ்வரின் மங்கை என்று நன்றாக கேள்விப்பட்டேன். தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. தேகம் தோழி பச்சை நிறம் பச்சை நிறம் ஏய். அடே முத்தே ஆ. என்னது ஆ. என்னோட அடே முத்தே ஆ. நானும் ஆ. என்னுடைய பூவும் ஆ. என்னுடைய முகமும் ஆ. கம்பலும் ஆ. புடவையும் ஆ. எப்படிப்பா இருக்கின்றது? அப்படியே கலகலகலன்னு இருக்குமா? அது மட்டுமா ஆ. இன்னும் தெரிவிக்கின்றேன். ஆ. தோழி கனகரத்தின பனே. எனது கனகரத்தின பணியானது எப்படிப்பா இருக்கின்றது? நகலை எப்படிப்பா இருக்கின்றது? இருந்தாலும் இருக்கட்டும். நான் வந்து வெகு நேரம் ஆயிட்ட முடியாது. என்னுடைய அரண்மனையில் தோழியாக விளங்கி வரக்கூடிய சுந்தர தாயை அழைத்து வாருங்கள். அன்னவர்கள் கதற்பவர். ஓடியா, ஓடியா, ஓடியா. ஒன்றாய் வந்த அச்சுதானந்த
நீ தீர்த்து வைக்க வேணும் அப்பா கோவிந்தா கோவிந்தா தீர்த்து வைக்க வேணுமாடா கோவிந்தா கோவிந்தா ஐயா யாரா பிரத்தனா கோவிந்தா கோவிந்தா யாயா பிறந்தடா கோவிந்தா கோவிந்தா அது 8 வருஷம் ஆச்சுதாடா கோவிந்தா கோவிந்தா 8 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா ஐயா பஞ்சாவரத்தடா கோவிந்தா கோவிந்தா பல்ல பஞ்ச பிறந்தடா கோவிந்தா கோவிந்தா பல்ல 10 வருஷம் ஆச்சுதாடா கோவிந்தா கோவிந்தா பல்ல 10 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா ஏ ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா திருப்பதி உன் தொம்மையில ரொம்பதடா கோவிந்தா கோவிந்தா தொம்பையில நம்புதடா கோவிந்தா கோவிந்தா ஐயா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மணலாடோ சீனிவாசா, ஏழு மலை வாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழோ வெங்கடேசா, திருமகள் மணலாடோ சீனிவா, ஏழு மலை வாசா ஏழு மலை வாசா அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தே அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தே அதில் ஆசை என்னோ நெய்யை ஊற்றி வைத்தே எம்மன உருகிறாவே பாடி வந்தே ஏழு மலைக்கான ஓடி வந்தே கோவிந்தா ஐயா வெட்ட கவலையானே ஏண்டா இந்த பள்ளி விருது கம்மி ஏண்டா என்ன வெட்டக்கமலையானே வெட்டக்கமலையானே ஏண்டா எப்படி சொல்லலாம் ஏய் வடக்கமலையானே வடக்கமலையானே ஏ குசு விட்ட வருவானே குசு விட்ட வருவானே அப்படி உசுட்டு பெருமாளே ஏண்டா அரேகித்த பெருமாளே அரேகித்த பெருமாளே சாமி சாணி கையில மலர வர்றா சாணி கையில மலர வர்றான் ஜானகி கையில மணல வர்றான் ஏண்டா ஏய் ஜானகி மணவாளா ஜானகி மணவாளா சாமி பக்கப்பான சாமி சாராய பானை இந்த குடிகார கம்மியாட்டி புத்தி போய் எங்க போய் ஏண்டா ஏய் ஓ ஜானகி என்னது சாராய பானை பகவானே பகவான். பகவானே 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 ஏ பல்லு பையா இந்த பல்லு வச்சுட்டு வெளிய வந்துருப்பான் ஆமா எனக்கு தான் அவர் தேங்காய் சொல்றேன் இந்த பல்லு வச்சு எவரம் நான் அந்த ஓட்ட கட்டி கூப்பிடுறாங்க போறேன் இந்த பல்லு வச்சு எவரம் கூத்திய பால் ஆமா குடிச்சு பையன் சொல்லி கூட்டாங்க நான் கூட்டாருக்கா சாமி நாரவாயா 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 தூக்கிட்டு இருக்கிறான் ஏண்டா நாராயணா 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 சாமி எம்பெருமானே உங்கள் பாதத்திற்கு அநேக வந்துடும் சாமி அப்படியே ஆகட்டா தம்பி நீ எங்க போற எங்கேயும் போல உங்கள் பாதத்திற்கு அநேக வந்துடும் சொல்லிட்டு போ சாட்டியே சாமி பால பால தான் பாடி இந்த சாமி பாதத்தை பணிந்தபடியால் ஆமா நீ சுகமாய் வாழ்வாய்ப்பா அப்படியே ஆகட்டா ஆனால் சார்த்திகி சாமி நான் இந்த சபை முன்பாக வந்தேன் ஆமா இந்த கற்பகப்படுத்த சபை முன்பாக வந்த போது ஆமா நான் யார் என்று விளக்கு தெரியும் சொன்னால் தெரியும் ஐயா இந்த வைவந்தமே திருக்கோவில இருக்கக்கூடிய வைகுந்தமே குறிப்பிடுமா வந்துடலையா ஆமா ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி என்று எழுதி வந்தாயா ஓ என்ன இவர்தான் ஸ்ரீவண்ண நாராயணா இல்ல பெட்ரோல் நாராயணன் ஏய் பல்லு மேல அடிப்பேன் கம்மியாச்சு ஸ்ரீநமனா ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி மற்ற விளக்க சாமி மற்ற விளக்கு தெரியும் ஆனால் சாமி என் கையிலே ஆமா
சங்கு. சங்கு சக்கரம் என்று சொல்லக்கூடிய எதை கோதாண்டம் காதாகளும் ஆமா. எப்படி இருக்குது பத்தையா பலவல்ல இருக்கு சாமி. அது மட்டும் இல்லாம பச்சாமணி மகிடம் ஆனால் சாமி என் சிறுசில் இருக்கக்கூடிய மணிமகுடம் மணிமகடமா என் மார்பில் இருக்கக்கூடிய பதக்கம் வணக்கம்மா. எப்படி இருக்கின்றது ஐயா பலவல்ல இருக்கு சாமி. ஆனால் கார்த்திகை என் தங்கையார் அந்த தங்கை பாரு தப்புடா அந்த வேதாமோ வேதாமோ நாலு வாழ்க சின்னவர் வாழ்க ஆலத்தில் மன்னர் வாழ்க புகழ் பெரிய வாழ்க ஆனால் சாமி வேதம் ஆமா புராணம் விண்ணவர் முனிவர் ஆ. பூமண்டலத்திலுள்ளோர் ஆ. மன்னர் ஆ. சந்திரர் ஆமா. சூரியர் என்று சொல்லக்கூடிய ஆ. யாவற்றவையான பேர்களும் ஆமா. வாழக்கடவுது ஆமா. அதுவும் தவிர என் தங்க பரவாயில்ல அதுவும் தவிர என் தங்கை பார்வதியால் என்னை தானே வருபடி நினைத்தாலும் போக மாட்டேன் நரம்பனும் போகாதே பொங்குமோ தவறை கட்டி ஒரு நொடியில் சென்று சங்கதி அறிந்து வரேன் ஆனால் சாமி என்னுடைய தங்கையாகப்பட்டவள் ஆமா. பார்வதி என்னை ஏதோ வரும்படியாக நினைத்திருக்கின்றார் ஆமா. ஆனால் சீக்கிரம் சென்று என் தங்கையை பார்த்து வருகிறேன் அப்படியாக. சற்று அமைதியாக இருங்கள் ஏ முத்து அம்மா அண்ணனாகப்பட்ட வரவேற்று வந்து விட்டாரா அண்ணனா ஓட்ட வந்து விட்டார். பெருத்த சிம்மாசனம் இருக்க வரும்படி ஒத்துருவாமா. அங்க மாடு மேய்ச்சி நடக்கிறாமா இங்க வந்துக்கிறாங்க தங்கா ஓஹோ அண்ணா தங்கா அடுத்த தூளத்தை பழக்க செய்யும் தங்கையானவள் 12 கல்வி சந்தனத்தால் கொட்டிட்டு அள்ளி மல்லி போன்ற மணலை தூவி பார்வதியாகும் தங்கையானவள் அதே போய் வந்தார் ஓ தங்கா அல்லது அண்ணா அந்த பரமனை மலையிட்ட பாதத்தை பணிந்தபடியால் நீ சுகமாய் வாழ்வாங்க அண்ணா தங்கா
ஆமா நானு எப்படி நல்லா இருக்கிறது பேர்பட்ட குடும்பம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறேங்க அவங்ககிட்ட. உனக்கு என்ன குறையப்பா ஓ தங்கா ஓ தங்கா அம்மா தங்கா எந்தன நீயே இங்கு வர மகமாகப்பட்டது ஏதோ வாடி வதி இருக்கின்றது. என்ன காரணம் எனக்கு விவரமாக தெரிவித்தது. பெண்ணா பிறந்தது பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை இப்படி மண்ணாக பிறந்த விவசாயத்துக்கு ஒரு உபயோகமாக இருந்திருப்பேன் அண்ணா. அல்லது அண்ணா எங்க வீட்டில் நீ பெண்ணா பிறந்தது என்ன குறையுமா உனக்கு? ஓ தங்கா ஓ தங்கா பிறந்தது என்ன குறை என்ன நடந்தது எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். பயப்படாம சொல்லுமா, அண்ணன் கிட்ட தான் சொல்றேன். உனக்கு என்னமா தங்கா
சத்த வருவோர் பின்னம் எப்படி இருக்கின்றதோ அத்தளவே தயங்கி மயங்கி நின்றிருக்கின்ற அந்த அறிந்திருக்கின்றார் அண்ணா நான் என்ன செய்வேன் அண்ணா ஓ தங்கா அந்த ஏன் நீ சொல்லு வார்த்தை எனக்கு வரமாகவில்லை அந்த நாடராஜ வரமாக அம்மா நீ உரத்தியாரா அந்த காலகர் எவரானாலும் கண்ட துன்பங்களாகியே இவளையா வேதனை அடையாமல் தங்கா ஏதோ அத்தால் பரமசிவன் செத்தோர் போல் கிடைக்கின்றாரு சொல்கிறாயே என்ன காரணம் என்ன நடந்தது எனக்கு விவரமாகவில்லை புரியவில்லையா புரியவில்லை எனக்கு விவரமாக தெரிவித்தால் கண்டதுண்டமாக்கி வருகிறது அல்லது அண்ணா ஆதியிலே மணிமந்திரத்தை ஞானனார் வேதனையும் வேதனை அட்டனை போல் வலியாதை ஆதியிலே கிடைத்த மணிமந்திரத்தை நீங்க தான் குடு சொன்னீங்க. அதன் பிறகு கொடுத்தேன். அதை சிலர் யோசித்தோம், சிலர் யோசிக்காமலும் தீர்க்காமல் கிடைத்து விட்டார். யோசிக்கலாம் என்று நந்தவனம் செல்லும் பொழுது அப்போது அவருக்கு 5 முகமாகிவிட்டது. 5 முகமாகிவிட்டது. 5 முகமாகிவிட்டது. வரக்கூடிய பக்தர்களெல்லாம் வரமழைத்துக் கொண்டிருந்தார். வரமழைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் தினந்தோறும் அந்த சத்தியலோக வாசகன் பாதம் அணிவது வழக்கம். பாதம் அணிவது வழக்கம். அப்பொழுது வந்து பாதம் அணியாக வரும்பொழுது இவருக்கோ 5 முகம், அவருக்கு 4 முகம். அல்லது சத்தியலோக வாசகரே, வாருங்கள் வாருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள் என்று யதார்த்தம் உன் மைதுனோ சொன்னார். சொல்லும் பொழுது கைலாய வாசகரே, உமக்கோ 5 முகம் இருக்கின்றது, எனக்கோ 4 முகம் தான் இருக்கின்றது. எப்படி நான் சரித்திரமாக அமருவேன்? எப்படி சரித்திரமாக நான் அமருவேன் என்று உன்னுடைய மகனாகப்பட்ட பிரம்மதேவன் கேட்டார். அப்போது கேட்கும் பொழுது என்னுடைய கணவர் என்ன சொன்னார்னா, நான் அப்படியே 5 முகம் நான் அளிக்கின்றேன் தெரிவித்து விட்டார். போது அண்ணா அவருடைய அட்டகாசம் தாங்கவில்லை. நானே தத்தன், நானே கடவுள், நானே படைப்பேன், எண்ணற்ற கைலாயத்தை நானே படைப்பேன் என்று சொல்லி தோல் தட்டி ஆக்கிரமித்து உரி பேசுகிறான். அண்ணா அது மட்டும்தான் இந்த கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். என்னவென்றால் ஈஸ்வரியை நானே மறைப்பேன் என்று சொல்லிவிட்டான். அண்ணா அந்த மைத்துனரால் பரமனுக்கு மனையா புத்தி மாறிடுமோ மாறாதோ இந்த மாநிலத்தில் நாளைக்கு இவரால் வருகிறாய் துணை அடிப்பாடுபட ஓ தங்கா அல்லது அண்ணா நித்தரையில் கூட என்ன நினைத்து விட்டால் ஓடி வர நேருதம்மா, ஓடி வர நேருதம்மா சொல்லிவிட்டேன். ஒரு காலம் நம்ப உள்ளாயே செய்த
அந்த மைத்துனரா பரமனுக்கு என்ன புத்தி இருக்கோ ஏற்கனவே வரத்தை கொடுத்து பட்டபாடு கொஞ்சமா நெஞ்சமா அது போராத குறைக்கு இப்ப வரத்தை கொடுத்து விட்டு இது போல இருக்கிறான்னு தெரிக்கிறாயே இனி ஒரு காலம் அண்ணன் ஒரு தேவையில்ல என் வீட்டுக்கு வாமா. இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார காப்பாத்த மாட்டீங்க. சொல்லுங்க என் வீட்டுக்கு வந்து நான் போடுற சாப்பாடு எப்படி கட்டி வச்சேன். அது மட்டுமா அண்ணா எத்தனை நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு பாடு பாட முடியும்? அண்ணா தாலி எடுத்து போட்டு வர சொல்றியா? ஓ தங்கா இவனுக்கு அண்ணன் வச்சு தண்டவாளம் ஏற்றிடுவேன் நானு. வருமா வந்தா பாடல விடு. வரக்கூடிய பத்தருக்கு மொட்டை போட்டு காசு உங்க கண்ணா தெரியாதா என்ன கண்ணா தெரியாதா வரக்கூடிய பத்தருக்கு மொட்டை போட்டு காசு வரக்கூடிய பத்தருக்கு திருப்பதிக்கு போன பாத்துங்க 2 சக்கர வாகனத்துக்கு 200, 4 சக்கர 400, 12 சக்கர வாகனத்துக்கு 1200 இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தொங்கில போட்டுட்டு ரோடு போட்டு அந்த பஸ்ஸுக்கு ஒரு டோக்கன் போட்டு ஆமா அந்த லட்டுக்கு ஒரு டோக்கன் போட்டு இது மாதிரி வித்துங்கறாரு திருப்பதியில. அதுவும் பாவம் மக்களே நம்ம குறை சொல்றதுக்கு தான் வராங்க. பேர்ல அவங்க முடியும் வாங்கி தொங்கில போட்டு அந்த முடி சும்மா வரல சும்மா கை கொட்டுறாங்க அந்த முடி காசு ஆயிக்கிற நீ. ஆனால் தங்கா அண்ணா அது மட்டுமா இன்னும் பாரு கண்டாண்டை முண்டைக்கு கட்டுக்கதை பேச வந்திட்ட கதி வேறுண்டோ அடக்கியால் பொறுப்பே அண்ணாவே இந்த அடியால் தன்னுடன் பிறப்பே அடியால் பொறுப்பே அண்ணாவே அடியால் தன்னுடன் பிறப்பே உள்ளவரை சளி போகாது மழை போகாது. அத்தன்மை போல இந்த பார்வதி இருக்கிற வரைக்கும் எனக்கு துன்பம் வந்தா நீங்க தான் வந்து தீர்த்து காப்பாற்ற வேண்டும் அண்ணா. நான் என்ன செய்வேன் எனக்கு வேண்டும் அண்ணா. ஓ தங்கா எந்த கல்லைக்கு தடப்பருவே எந்த கல்லைக்கு தடப்பருவே நீடுகொள்வேன் மதமதற்கு எல்லாம் ஓ தங்கா நம்ம சொந்த தங்கை ஆனதினால் துணையாக வரும்படி அந்த குடும்பம்
நான் நேரம் மைத்திரனுக்கு சென்று அண்ணவனை கண்ட துண்டமாக்கி உன் கணவரை நான் காப்பாற்றி வருகிறேன் தங்கா. அப்படியே ஆகட்டும். எங்க இருக்காங்க வீட்டுக்காரன் கூப்பிடு. ஏங்க இங்க வாங்க. ஏங்க உன் மாமான்னு கூப்பிடு. ஆங்க அது சொல்லிட்டு கூட போய் எங்க அண்ணன் வந்துக்கிறாரு என்னன்னு கேளுன்னு சொல்லுப்பா. ஓ மைத்திரா, மைத்திரா மனமை கட்டீரம் மதிப்பையும் வரத்தை கொடுத்து பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா அது பத்தாத வரைக்கும் இந்த பிரம்மனுக்கு வரத்தை கொடுத்துட்டு இப்ப ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு இப்படி எல்லாம் வரும் தெரிஞ்சிருந்தா ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவ்வளவும் மச்சனா ஆக மாறியாத கவித்தீரா அடியாடு அது எவ்வளவு ஆயம் இருக்கு எப்படின்னு பாக்கணும். ஒரு குளத்தில் இறங்க வேண்டும் பார்க்கணும். அப்படி ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு ஏன் அப்படி மாற்றி முடிக்கிறேன்? அது மாமா சொல்லை வரும் அறியாரே இந்த சொல்லையெல்லாம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையா. என்னமோ எதிர்த்தீரா நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டால் அண்ணவனை ஏதாவது ஒரு வழியில் கொண்டு வரலாம். என் சொல்ற வரை கேட்கிறேன். மாமா சொல்லுவாய் மாதவா என்னை
சொல்ல போகின்றாயோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த பார்ப்பவர்கள்லாம் காரி முயற அளவுக்கு ஆகிவிட்டது மாமா. அதுவும் வச்சுரா காட்டி கொடுக்க உட்படி உன்னை போய் நான் காட்டி கொடுப்பேனா? அது போல நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு அந்த மணியத்தில் சண்டை செய்வேன். ஓய் மாமா எந்த நையானாலும் செய்ய சொல்லுவீர் இதை எப்படியாகில ஏதோ இருந்தாலும் சொல்லுங்கள். உங்க இஷ்ட பிரகாரமே அப்படியே நான் செய்து வருகின்றேன். வஞ்சகோனோடு வாதாடுங்கள் அந்த பிரமனோடு அவனை வலிய சண்டை இழுத்து அவனோடு வாதிட்டு அவனோட நடுவில் இருக்கக்கூடிய சிரத்தை கிள்ளினால் அவன் நமக்கு அடிபடிவான். சண்டை செய்வேன் மாமா நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஆபத்து வந்தாலும் அதையும் காத்து கொள்ள வேண்டும். ஆனா உன் சொல்ல நம்பிதான் நான் போறேன். அப்படியே எந்த காரியமானாலும் தனக்கு இருக்கேன் பயப்பிடாதே யார் நிர்மணை இவ்விதம் செய்வாராம் என்று முந்தவே வலிய சண்டை மூட்டி உன் கரத்தினால தந்திரமாய் நடிப்பிடித்து தலைதலை கிள்ளிடாதே. ஆனால் மைத்ரா, நான் எந்த உனக்கு எதுவா இருந்தாலும் நான் உன் அருகில் இருக்கின்றேன். ஆனால் அவன் இடத்தில் பெருமிடத்தில் வலிய சண்டை இழுத்து அவர் நடுவில் இருக்கக்கூடிய தலைதலை கிள்ளிவிட்டால் அவன் உனக்கு அடிபணிவான். அப்படியே சென்று கைலாசவாசரா பேச வந்த இந்த வீரம் இல்லை இதற்கு முன்னே எங்கே போச்சு? சத்து மறியாமல் என்னோடு எதிர்த்து சமுத்துடனே ஆனா என் எதிரே வாடா கத்துகின்ற உதம் கண்டறிந்து வாடா
விட்ட இந்த வீரம் உனக்கு இதற்கு முன்னால எங்கே போச்சு? ஏ ஆண்டி பையனே, அடே பெருமா, அட என் சமத்த நீ அறிய வந்தாய். ஏய், என் சமத்த நீ அறிய வந்தாய். சங்க கட்டவன் நீயும் சேனா. ஐய், கண்ணுக்குள்ள பெருமை கொண்டு தான் இந்த பேச வந்தாய். இமைக்குள்ள நானே கிட்டு உன்னை நிறுதுளி செய்வேன் நான். கை கொண்டு ஆடுகிற ஒரு மட்ட அருவி இல்லாம எல்லாம் மறிந்தா உன்ன நொடியில் உன்ன பொடிக்காய முறிக்கிடாம கேட்க விட மறிந்திடா அதை இருந்து விட தலைக்கு மேலறிவிட்டா காக்கிறது ஐந்து நடுவுக்கு தலைய கிள்ளி கடவுளருக்கு சிரத்தை கிள்ளிவிட்டு இனியாகினும் பார். அண்டி பயிர அட்டை ஒரு தலை போனாலும் மறுதலை முளைஞ்சு கொண்டே இருக்கும். அதே தர்ம சிந்தாண்டால கெஞ்சி தர்ம சிந்தனையால நாய் கெஞ்சிற மாதிரி கெஞ்சினா அண்டி பையன் கேட்டாலும்
போயிரு கெட்டாலும் சரிதான் முன்னெடுத்துட்டு வரமாட்டேன் அவனு அடே வர்மா அட முளைக்க கிள்ளி கழுத்தல் சிரத்தை கிள்ளிக்கினே இருக்கிறேன் பாரு அண்டி போயிடா அடி அடித்து வைக்காமல் அடி எடுத்து வைக்க மாட்டேன் அடே வர்மா அட கேவலா உன்னாம் உலகத்தால ஆனா உன்னை விடவே மாட்டேன் ஆண்டி பையன பாதம் பண்ணி வாசம் என்னோட பணிவிடை செய்வது அந்த வேலை நீ செய்யணும் அடே ஆண்டி பையல சொல்லு வந்து ரெண்டு ஒன்று சரி அறியாமல அச்சமாதா சென்னி அதுதான கில்ல கில்ல பச்சது போல் முளைக்கின்றதே மாமா எந்த யார் பாடுவார் இந்த தொல்லை
மச்சுனா இந்த தொல்லைகள்லாம் யார் படுவார்கள் மாமா? கில்ல கில்ல ஒன்று முன்னால் ஒன்று முளைத்து கொண்டே இருக்குது மாமா. இதற்கு என்ன செய்வேன்? அவ்வளோ மச்சுனா தேடி கொண்ட அழகியா நீயா தேடிக்கொண்ட தீங்கு நான் என்ன செய்ய முடியும்? நீதான் எழுதணும். நான் என்ன செய்யுது? அது மாமா இந்த வந்து 10 100 ஓயாத கில்ல கில்ல ஒன்று முன்னால் ஒன்று முளைத்து கொண்டே இருக்குதே மாமா. என்ன செய்வேன்? அதுவும் மச்சுனா கண்ணூர் 1000 கிள்ளியே சீரம் இதுவரைக்கும் நீ கிள்ளி சிரம் எத்தனை சிரம் என்று கிள்ளினாயா? அப்படி எண்ணி இருந்தால் எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். அதுக்கு நான் ஒரு யோசனை செய்கிறேன். அதுவே மாமா சொல்லுங்க துளாயிரத்து மாமா 999 சிலம் கிள்ளிவிட்டு 1000 சிரத்துக்கு ஒரு சிரம் கம்மி ஆகிவிட்டதே மாமா. கையில் பிடித்துவிட்டால் அந்த சிரமாகப்பட்டது மீண்டும் முனையாது. சொல் பிரகாரம் 1000 சட்ட கிள்ளி கையில் பிடித்துக் கொள்வேன். மாமா மாமா இந்த இட்ட கட்டள பாடு
ரொம்ப வைக்கிறேன். நீ சொன்ன கட்டளைப்படியே நான் தட்டாமல் நான் செய்து வருகின்றேன். ஆனா என் அம்பலத்தில் வரைக்கும் விட்டுடாதீங்க. நான் விட மாட்டேன் மச்சினா. ரொம்ப வைக்கிறேன். தாசாக்கு தாசா குமாரசாமி தமிழ் இந்த வீரபத்திர நாடகத்தை தரித்திற்கு எழுதிய குமாரசாமி ஆசிரியர் அண்ணனுடைய கவியை பாடி அந்த இடத்தில் சண்டை செய்தால் உனக்கு வெற்றியாகும். அப்படியே அண்ணனுடைய கவியை பாடி வெற்றியோடு வருவாங்க. நொடியில் உணவு ஆக்கிரும் நடுவில் இருக்க சிரத்தை கிள்ளி கரத்தில் எழுந்திக்கினேன். இனிவாக என்ன செய்கிறேன்? சண்டால நீ என்ன ரண்டகம் செய்திட்டாய். சண்டால நீ என்ன ரண்டகம் செய்திட்டாய். உங்கள் கொண்டவர் தான் அறியே. கொண்டவர் சொல்லிட்டு பிண்டிக்க செய்தாய். கொண்டவர் சொல்லிட்டு பிண்டிக்க செய்தாய். மோசம் செய்த பாடி வேசாரி மேனி ஐயம்மா சுட்டு அடவக்கு மணி கொத்து மணி வாங்கி எக்காலனி ஒரு திக்கின்ற சுடுகாட்டை எக்காலும் ஒரு திக்கை ஏங்கி கடத்திடுவா ஏங்கி கடத்திடுவா அடப்பேயன நீ சுத்தி நாய் போல அடப்பேயன நீ சுத்தி நாய் போல உங்க கண்டாட்டி அன்புடனே அட உங்கள் காலம் வைத்திட நான் காலம் வைத்திட நாள் வரை கஷ்டப்பட கணவா ஐயானே ஐயானே என் தலை கைவிடாது ஐயானே என் தலை கைவிடாது அண்ணையாக அலங்கிட்டு போறேன் அலங்கிட்டு போறேன் ஆட்டி படைக்கும் முன்னே ஆட்டி படைக்கும் முன்னே
அட ஏறி நிறைய ஜலங்கட்டி வாரி குடிக்கும் அது வருதம் வந்தன் முன்னே வாரி குடிக்கும் முன்னே அட வீரியமாக முந்தியத்தான் அட உன்னை வெக்கிடும் செய்யும் பின்னே அட அண்ணம் இல்லாமல் அளந்திட்ட பாறையில் அண்ணம் இல்லாமல் உன்னை ஆட்டி படைக்கும் முன்னே ஆட்டி படைக்கும் முன்னே அட உன்னை பின்ன செய்து போய்தோலம் அட உன்னை பின்ன செய்து போய்தோலம் இது பிடி சாப்பிட்டு தண்டே அளவு சண்டால் ஆண்டி போயிலே அண்ணா யாகாரம் இல்லாமல் நீ பேய்கோலங்க ஆக வேண்டும் விடுடாத சாபத்தை அம்மா தாயே விவரம் எதிர்ப்பிச்சே அம்மா தாயே ஏனங்கள் சபையார்களே அந்த பிரம்மன் விட்ட சாபத்தாலே
அப்பித்து வேறியே பிடித்தாதாடியம் வேதாயால பார்வதியம் சபையோர்களே, இது பிரம்மன் விட்ட சாபத்தாலே சிவபெருமானாகப்பட்டவர் அன்னாகாரமின்றி திருந்திருக்கிறார். அதனால தினத்திலே ஒரு நாள் தினத்திலே பரம கடவுளாகப்பட்டவர் கைலாய சென்று அம்மா சிவகரனை பிச்சை என்று கேட்கும் போது இது உள்ளே இருக்கக்கூடிய உமா பாரதியாகப்பட்டவர் நம் காதலோட குரலாகப்பட்டு கேட்கிறது என்னவென்று பாராமல் எதிரே வந்து பார்க்கும் போது கணவராக நடக்கக்கூடிய பரம கடவுள் அம்மா தாயே சிவகரனை பிச்சை என்று இருக்கும் நேரத்திலே நேராக அண்ணா கணவராகப்பட்டவர் இந்த வித கோலத்தில் இருக்கிறாரு, இதற்கு என்ன வழி என்று நீங்கள் தான் நான் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அம்மா நீ ஒன்று கவலைப்படாதே, ஒரு பாத்திரத்திலே ஒன்று பிடி சாதம் கொண்டு வா. முதல் பிடி சாதத்தை இந்த பிரம்ம அவர் கையிலே கொடு, அந்த பிரம்மத்தியாகப்பட்டது இப்படி பொறுக்கி விடும். இரண்டாவது ஒரு சாதத்தை மீண்டும் அவர் கையிலே கொடு, அவர் பொறுக்கி விடுவார். மூன்றாம் படி சாதத்தை இந்த பூமியில இறைத்து விடு, அப்பொழுது அந்த பிரம்மத்தியானது பொறுக்கும். அப்பொழுது அவரை ஓரமாக போகும்போது ஜாடை காட்டினேன், அப்பொழுது அவர் ஓரம் போய்விடுவார். அப்போது பிரம்மத்தியாகப்பட்டவர் சிவபெருமனை தேடியது, பிறகு மாலாய்க்கனை துரைத்தது. அப்பப்பா இது என்னால் ஆகாது, அதுகிற பத்தி உமா பார்வதி அவரை பிடித்துக் கொள். அப்பொழுது உமா பார்வதியாகப்பட்டவர் அவங்க பேசிதான் இருப்பாங்க, பேசினா போறாங்க. உமா பார்வதியாகப்பட்டவர் அந்த பிரம்மத்தை பிடித்து கை கட்டவரில் பிடித்து கொட்டுவது. இதான் அங்காள பரம்பரையாக மேல்மலையில் அமர்ந்திருக்கிறார். அந்த கதை அப்படி இருக்க உமா பார்வதியாகப்பட்டவர் நம் கணவர் ஒரு யுக காலமாக எங்கே உறங்கினார் எங்கே உண்ணினார் என்று கேட்பதற்காக உமா பார்வதி சிவபெருமனை கேட்குவதற்காக
சாபத்தாலே பிரம்மேட்ட சாபத்தால் ஆ. எப்படிலாம் நீங்க அங்கற்பட்டு இருந்தீங்க காலமாக அதே பார்வதா தெரிவிக்கின்றேன். அதே பார்வதா, நான் பட்ட பாடு என்ன கொஞ்சமா பார்வதா, அந்த பாவி என்ன தந்த மாவிய போல் பாவி என்ன தந்த மாவிய போல் பட்ட பாடு என்ன கொஞ்சமா அல்லது சுவாமி நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா அந்த பிரமனுடைய சிரத்தை தொட்டு கிள்ளனதும் எனக்கு அஷ்டமா சனி பிடித்தது பார்வதா. அது வரைக்குமா மீண்டும் தெரிவிக்கின்றேன். என்ன பார்வதா, சோத்தை கண்ணாரே கண்டனா பார்வதா, ஊரை சுத்தி சுத்தி வாங்கினது மந்தனையை போய் ஊரை சுத்தி சுத்தி வாங்கினது மந்தனையை போய் சோத்தை கண்ணாரே கண்டனா ஊட்டுவா போன போதும் ஊடா வாதாடி போதும் ஊட்டுவா போன போதும் ஊடா வாதாடி ஓவந்து கத்துவான் குண்டி வெடித்தது போல கண்டு பயம் என்ன பாரதா, இந்த ஊரை எல்லாம் சுத்தி வந்து யாராவது சாதத்தை பாத்திரத்தில் போட்டால் அதை கண்ணாலத்தான் பார்ப்பேன். அந்த புறமத்தி ஆகப்பட்டது ஒரே கவலமா உண்ணிவிடும். நான் அம்போகதியா வெறும் பாத்திரத்தை வச்சுக்கின்னு அம்போகதியா பாரதா, அது வரைக்கும் நான் இன்னும் தெரிவிக்கின்றேன். பாரதா, நான் நித்திரை செய்து இருப்பேனா நேரம் என்று தூரம் என்று வாரம் என்று போறம் நேரம் என்று தூரம் என்று வாரம் என்று போறம் இந்த நெஞ்சில் நினைத்து இருப்பேனா பார்வதா, கத்தனை ஏறி குளம் இருக்க காலத்தை நித்தரையும் செய்ததே கிடையாது. நேரம் என்றும் தெரியாது, தூரம் என்றும் தெரியாது. நான் மாட்டில் போன போகத்தான்
அது போனாலும் போகட்டும். அதோ இருக்கின்றதா ஏரி. இந்த ஏரியிலாவது ஜனத்தை உண்ணி விடலாம். அப்படி என்று சென்றால் எனக்கு முன்னாடி அந்த பிரம்ம தியாகப்பட்டது குதித்து அந்த குட்டியை கொழுப்பி உண்ணிவிடும். இது போனாலும் போகட்டும். அதோ இருக்கின்ற குளம். அந்த குளத்திலேயாவது சென்று ஜலத்தை உண்ணி விடலாம். அப்படி என்று சென்றால் அங்கே எனக்கு முன்னாடியே குதித்து உண்ணிவிடும். இப்படியெல்லாம் நான் அவதிப்பட்டேன் பார்வதா. ஐயனே ஐயனே நீங்கள் இந்த அவதி மட்டீர் என்றால் வையகத்தீராகும் ஐயனே நீயும் இந்த அவதியும் பட்டிரானே வையகத்தோர் அதே கதியாக்கியாரோ பையவே இனியாவது பகனீங்கி வாழ்வோம் பையமேல் பணிந்ததெல்லாம் பகையன்றி வாழ்வு பகனீங்கி வாழ்வோம். ஆனால் சுவாமி அழகு சுவாமி பையவே இனிமேல் பகை இல்லாத அப்புறமா தேவர்களுடைய பகை இல்லாத நாமோ நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அறிந்து வரம் கொடுங்க சுவாமி. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கேட்டு வரம் கொடுங்க. யாரு வந்து இதை கேட்டாலும் வரம் கொடுக்காதீங்க. இனிமேல் அல்லல் இல்லாமல் நாம் சுகமாக வாழ்வோம். நாதா பெண்ணே பார்வதா இது எந்த சுவாமி இடி எந்த இடர் வந்தாலும் எதற்கு நான் அஞ்சுவேன். இந்த சனி இந்த பிரமனை போல் சகத்திலும் கண்டாதில்லை. பாரதா அநியாயமாக என்னை அவதிகளோ செய்ததில்லை. அணிவாய் நம்ம இருவரும் கூடி கால கைக்கலாம் பெண்ணே. ஆனால் என்னை பார்வதா எந்த இடர் வந்தாலும் சரிதான், பயப்பட மாட்டேன். நீங்க யாதோருக்கு கவலை பற்றி பட தேவையில்லை. நாம இருவரும் கூடி கால கைத்தவர்கள் பெண்ணே பார்வதா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. இப்படி ஆகிய பிரம்மன் விட்ட சாபத்தாலே சிவபெருமாகப்பட்டவர் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விட்டார் என்று இந்த பிரம்மதேவன் அறிந்து ஏதென்று சொல்லும் விதம் காண்க. அந்த சென்னையை அறிந்தறிந்த சிவனையில் முகதிறமையிலே ஐயன் அண்ணையாக அறம் இல்லாமல் இந்த அலங்கிட்ட போறது. அவன் என்னமோ சூதி செய்து இருக்கிறான் நிலையில் இப்போ இன்னமோ விடமாட்டின் பேய்வளம் காட்டுவேன். சொல்லு மகராஜா, அஞ்சாத நெஞ்சம் கொண்ட ஆண்டி பயிலை ஆமா நான் ஒரு யுக காலமாக அன்னையாக அறம் இல்லாமல் அவனை ஜெய்கோலம் காட்டி வந்தேன். அவனோ ஏதோ புது மார்க்கமாக செய்து வந்து இருப்பதால் நிலையில் நான் கேள்விப்பட்டேன். ஆகினால் அவன் நான் ஒன்றும் சும்மா விடக்கூடாது. ஆகினால் நான் முந்தி ஒரு காலத்திலே விளையாட்டாகவே என் இடதுகால் பெருவிரலும் வலதுகால் பெருவிரலும் உண்டி செய்த பிறங்கி தக்கன் என்ன இருவரில் ஒருவனாகிய பிறங்கி தக்கனை நான் அழைத்தது என்று அழைத்து வர வேண்டும்.